என் வாழ்வும் நீ பாபா, என் உயிரும் நீ பாபா, என் வாழ்வும் நீ பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. இந்த ஆனந்தம் போதும் பாபா, இந்த பாக்கியம் போதும் பாபா. என் உயிரும் நீ பாபா, என் வாழ்வும் நீ பாபா, என் உயிரும் நீ பாபா, என் வாழ்வும் நீ பாபா. ஆசைக்கு அடிமையில்லை, உன் அன்புக்கு நான் அடிமை. என் ஆசைக்கு அடிமையில்லை, உன் அன்புக்கு நான் அடிமை. நான் என்ற வார்த்தைக்கு அடிமையில்லை, ஓம் என்ற வார்த்தைக்கு நான் அடிமை. மனிதனின் அன்புக்கு அடிமையில்லை, உன் கருணைக்கு நான் அடிமை. புகழுக்கு அடிமையில்லை, உந்தன் மகிமைக்கு நான் அடிமை. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீ பாபா, என் உயிரும் நீ பாபா, என் வாழ்வும் நீ பாபா. குணத்திற்கு அடிமையில்லை, உன் குணத்திற்கு நான் அடிமை. தீய குணத்திற்கு அடிமையில்லை, உன் குணத்திற்கு நான் அடிமை. தாழ்த்தும் இச்சைக்கு அடிமையில்லை, இறைவனின் சக்திக்கு நான் அடிமை. மாயையின் சக்திக்கு அடிமையில்லை, உந்தன் முரளிக்கு நான் அடிமை. உலகிற்கு அடிமையில்லை, உந்தன் சேவைக்கு நான் அடிமை. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீ பாபா, என் உயிரும் நீ பாபா, என் வாழ்வும் நீ பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. இந்த ஆனந்தம் போதும் பாபா, இந்த பாக்கியம் போதும் பாபா. என் உயிரும் நீ
மனதுக்கோர் ஆன்மீக விமோசனம். ஓம் சாந்தி ஓம், 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 ஓம் சாந்தி ஓம். மனக்கண்களின் காட்சியில் ஜோதி பிந்துவாய் தெரிகின்றார். எண்ணங்கள் தோன்றும் நெஞ்சில் நிறைந்து நினைவாய் மலர்கின்றார். அவருடன் வாழும் ஓம் சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி शांति. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा. तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो. राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो. इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा. तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे. दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे. ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. ओम शांति, ओम
சாந்தி. 30/11/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 18/1/2008. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு சச்சே சினேஹி பன் सब बोझ बाप को देकर मौत का अनुभव करो, मेहनत मुक्त बनो. உண்மையான அன்பானவர்களாக ஆகி அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியை அனுபவம் செய்யுங்கள், உழைப்பிலிருந்து முக்தி அடையுங்கள். आज बाप दादा अपने चारों ओर के बेफिक्र बादशाहों को संकटन को देख रहे हैं என்று பாப் தாதா தனது 4 பக்கங்களிலும் உள்ள கவலையற்ற பாதுஷாக்களுடைய குழுவை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். இத்தனை படி பாஷாओं की சபா, இவ்வளவு பெரிய பாதுஷாக்களினுடைய சபை सारे कल्प में संगम के समय होती है. முழு கல்பத்தில் இந்த சங்கமத்தினுடைய நேரத்தில் தான் ஆகின்றது. स्वर्ग में भी इतनी बड़ी सभा भाषाओं की नहीं होगी. சொர்க்கத்தில் கூட இவ்வளோ பெரிய சபை பாதுஷாக்களினுடையது இருக்காது. लेकिन ஆனால் अब बाप दादा सर्व भाषाओं की सबों को देख हर्षित हो रहे हैं. बाप दादा அனைத்து பாதுஷாக்களினுடைய சபையை பார்த்து புன்முறுவல் பொத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். दूर वाले भी दिल के नज़दीक दिखाई दे रहे हैं. தூரத்தில் இருக்கிறவங்க கூட இதயத்தில் அருகாமையில் தெரிகின்றார்கள். आप सब नयनों में समाये हुए हो. நீங்கள் எல்லாம் பாப் தாதாவுடைய கண்களில் கலந்து இருக்கின்றீர்கள். வா தில் மே समाये हुए हैं. அவங்க இதயத்தில் கலந்து இருக்கின்றார்கள். कितनी सुंदर सभा है, எவ்வளோ அழகான சபை. आज के विशेष दिवस पर सभी के चेहरे पर अव्यक्त स्थिति की स्मृति की झलक दिखाई दे रही है. இன்றைய விசேஷமான நாளில் எல்லோருடைய முகத்திலையும் அவ்யக்த ஸ்திதியினுடைய நினைவினுடைய பொலிவு பிரகாசித்து கொண்டே இருக்கின்றது. सबके दिल में ब्रह्मा बाप की स्मृति समाई हुई है. எல்லாருடைய இதயத்திலையும் பிரம்மா பாபாவுடைய நினைவு கலந்து இருக்கின்றது. आदिदेव ब्रह्मा बाप और शिव बाप दोनों ही सर्व बच्चों को देख हर्षित हो रहे हैं. ஆதிதேவ் பிரம்மா பாபா மற்றும் சிவ பாபா இருவரும் அனைத்து குழந்தைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். आज तो सवेरे 2 बजे से लेकर बाप दादा के गले में भिन्न भिन्न प्रकार की मालाएं पड़ी हुई थी. என்று காலையில் 2 மணியிலிருந்து பாப் தாதானுடைய கழுத்தில் விதவிதமான மாலைகள் விழுந்து கொண்டே இருந்தன. ஏன் फूलों की मालाएं तो कामन है. இந்த மலர்களுடைய மாலை காமன். हीरे की मालाएं भी कोई बड़ी बात नहीं है. வைர மாலை கூட ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. लेकिन स्नेह के अमूल्य मोतियों की माला अति श्रेष्ठ है. அன்பனுடைய விலைமதிப்பற்ற முத்துக்களுடைய மாலை ரொம்ப சிரேஷ்டமானது. हर एक बच्चे के दिल में आज के दिन स्नेह विशेष इमर्ज रहा. ஒவ்வொரு குழந்தையினுடைய இதயத்திலையும் இன்றைய நாள் அன்பு விசேஷமாக எமர்ஜாக இருந்தன. बाप दादा के पास 4 प्रकार की भिन्न भिन्न मालाएं इमर्ज थी. बाप दादाவிடம் 4 விதமான விதவிதமான மாலைகள் எமர்ஜ் ஆகி இருந்தன. पहला नंबर श्रेष्ठ बच्चों की जो बाप समान बनने के श्रेष्ठ पुरुषार्थी बच्चे हैं. முதல் எண்ணில் சிரேஷ்டமான குழந்தைகள் யார் பாப் சமான் ஆவதற்கான சிரேஷ்டமான புருஷார்த்தி குழந்தைகளோ அவங்களுடையது. ஐसे बच्चे माला के रूप में बाप के गले में फिरे हुए होती. அப்படிப்பட்ட குழந்தைகள் மாலையினுடைய ரூபத்தில் பாபாவுடைய கழுத்தில் அலங்கரிக்கப்பட்டு இருந்தார்கள். பஹலி மாலா சப்சே சோட்டி தீ. இந்த முதல் மாலை எல்லாவற்றை விட சிறியதாக இருந்தது. दूसरी माला இரண்டாவது மாலை दिल के स्नेह समीप समान बनने के पुरुषार्थी बच्चों की माला. இதயத்தில் அன்பான சமீபத்தில் சமமான ஆகக்கூடிய புருஷார்த்தி குழந்தைகளுடைய மாலை. वह श्रेष्ठ पुरुषार्थी या पुरुषार्थी
முதல் நம்பரை சிரேஷ்ட புருஷார்த்தி என்றால், ரெண்டாம் நம்பரை பாபா வெறும் புருஷார்த்தி என்கிறார். திருசிரி மாலாத்தி மூன்றாவது மாலை என்னவாக இருந்தது? யோ படீதி வதி, அதுதான் எல்லாத்தோட பெரியதாக இருந்தது. ஸ்னேஹி பி, அன்பானவர்களாகவும், பாக்கி சேவாமே சாத்தி பி, பாபாவுனுடைய சேவையில் துணையாகவும் இருக்கிறாங்க. லேக்கின் கபி தீவிர புருஷார்த்தி और कभी 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 तूफानों का सामना ज़्यादा करने वाले. சில நேரம் தீவிர புருஷார்த்திகள் சில நேரம் புயல்களை எதிர்நோக்குவதில் அதிகமாக செலவு செய்தார்கள். लेकिन चाहने वाले संपन्न बनने की चाहना भी अच्छी रहती है. ஆனால் விருப்பம் உடையவர்கள் சம்பன்னமாவதற்கான விருப்பம் கூட அவங்ககிட்ட நல்லாவே இருந்தது. சௌத்தி மாலாத்தி நான்காவது மாலை என்னவாக இருந்தது? உள்ள அனோக்கி மாலைக்கு குறை சொல்லுகின்ற माले. भिन्न भिन्न प्रकार की बच्चों के अव्यक्त फरिश्ते फेस के रूप में मालाएं थी. விதவிதமான குழந்தைங்களுடைய அவ்வியக்த ஃபரிஸ்தா ஃபேஸ்னுடைய ரூபத்தில் மாலைகள் இருந்தன. பாப் தாதா भी भिन्न भिन्न मालाओं को देख खुश भी हो रहे थे. பாப் தாதா கூட விதவிதமான மாலைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள். அவர் ஸ்னேவ சகாஷாத்தா தே ரே தே, அன்பும் கூடிய சக்திகளையும் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். अभी आप सब अपने आप को सोचो मैं कौन. இப்போது நீங்கள் அனைவரும் தன்னைத்தான் யோசியுங்கள், நான் யார். लेकिन चारों ओर के बच्चों में विशेष संकल्प वर्तमान समय दिल में इमर्ज है. நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளில் விசேஷமான ஒரு சங்கல்பம் நிகழ்காலத்தில் இதயத்தில் எமர்ஜாக இருந்தது. अब कुछ करना ही है, இப்பொழுது ஏதாவது செய்தே ஆக வேண்டும். ஏன் உம்மங் உற்சாக மெஜாரிட்டி மே சங்கல்ப ரூப் மே, இது மெஜாரிட்டி இந்த உற்சாகம் ஆர்வமும் சங்கல்பம் நிறைய பேர்ட்டு இருந்தது. ஸ்வரூப் மே நம்பர் வார் ஹை, ஸ்வரூபத்தில் வரிசைக்கிரமாக இருக்கின்றார்கள். லேக்கின் சங்கல்பமே, ஆனால் சங்கல்ப எல்லாரிடமும் இருக்கின்றது. பாப் தாதா சபி பச்சோ கோ ஆஜ் கே ஸ்னேஹ் கே தின், பாப் தாதா இன்று அன்பான நாளில் சுமிருத்திக்கே தின், நினைவு நாளில் சமர்த்திக்கு தின் கி விசேஷ தில் கி துவாய், சக்திகளுக்கான நாளில் விசேஷமான இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள் தில் கி பதாயியா தே ரே, இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். आज का विशेष दिन स्नेह का होने कारण, இன்றைய நாள் விசேஷமாக அன்பாக காரணத்தினால மெஜாரிட்டி ஸ்னேமே கோயவே, மெஜாரிட்டி அன்புலேயே மூழ்கி இருக்கின்றார்கள். ஐசே புருஷாத்மே சதா ஸ்னேமே கோயவே ராகும். இப்போ எப்படி அன்பில் நீங்கள் எப்போதுமே மூழ்கி இருக்கின்றீர்களோ அதே போன்று புருஷார்த்தத்திலே எப்போதும் அன்பில் மூழ்கி இருங்கள். லவ்லின்ற அவத்தோ சகஜ் சாதன ஸ்னே, லவ்லினாக இருங்கள். ஏன்னா சகஜமான சாதனமே அது அன்பு தான். அந்த அன்புலேயும் பவன்சா தில் கா ஸ்னே, இதயபூர்வமான அன்பு. பாக்கி பரிச்சைக்கு சுமிருத்தி சகித் ஸ்னே, பாபாவுடைய அறிமுகத்தின் நினைவுடன் கூடிய அன்பு. பாக்கி பிராப்தியாக்க ஸ்னே சம்பன்ன ரகே, பாபாவுடைய பிராப்திகளினுடைய அன்பு சம்பன்னமாக இருக்க வேண்டும். ஸ்னே பௌத் சகஜ சாதன, அன்பு தான் ரொம்ப சகஜமான சாதனம். கியோங்கி, ஏன் பாபா கான்னு சொல்கிறாங்க, ஸ்னேஹ ஆத்மா மேனஸே பச்சு ஜாத்திய, அன்பான ஆத்மா உழைப்பிலிருந்து தன்னைத்தான் காப்பாற்றி கொள்ளுகிறது. ஸ்னேஹ்மே லீன் ஹோனேக்கே காரண், அன்பில் லீனாகி விடுகின்ற காரணத்தினால ஸ்னேஹ்மே கோயே ஹுவே காரண், அன்புல மூழ்கி விடுகின்ற காரணத்தினால கிசி பே பிரகார் கி மெஹனத் மனோரஞ்சன் கே ரூப் மே அனுபவோகி, எந்த ஒரு உழைப்பானாலும் கூட அது என்டர்டெயினுடைய ரூபத்தில் அனுபவம் ஆகின்றது. ஸ்னேஹி ஸ்வதஹி देह के बाद देह के संबंध का ध्यान, देह की दुनिया की ध्यान से ऊपर स्वतः लीन रहते हैं. யார் அன்பானவர்களோ அவர்கள் தாமாகவே தேக உணர்வு, தேகத்தினுடைய சம்பந்தங்களின் மீதான கவனம், தேகத்தினுடைய உலகின் மீதான கவனம், அதிலிருந்து உயர்ந்து அன்பில் லீனாக இருக்கின்றார்கள். दिल का स्नेह बाप के समीप का साथ का समानता का अनुभव कराता है. இதே பூர்வமான அன்பு என்னென்னலாம் அனுபவத்தை செய்விக்கின்றது தெரியுமா?
பாப்கே சமீப்கா, பாபாவோட அருகாமையில் இருக்கின்றோம், பாபாவுனுடைய துணையாக இருக்கின்றோம், பாபாவுக்கு சமமாக இருக்கின்றோம் என்ற 3 அனுபவங்களையும் செய்விக்கின்றது. அருகாமையிலையும் இருக்கிறோம், துணையாகவும் இருக்கின்றோம், சமானமாகவும் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட அனுபவத்தை செய்விப்பது எது? இந்த அன்பு தான். ஸ்னேஹி சதா अपने को बाप की दुआएं का पात्र समझते हैं. யார் அன்பானவர்களோ அவர்கள் எப்பொழுதுமே தன்னைத்தான் பாபானுடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதியுடையவர்களாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்னேஹ அசம்பவ் கொபை சக சம்பவ் கருதித்த அன்பானது முடியாததை கூட சகஜமாக செய்னுவும் செய்து விடுகின்றது. சதா अपने मस्तक पर எப்பொழுதும் தனது நெற்றியில் மாத்தேப்பன் தலையில் பாப்க சகயோகா பாபாவுனுடைய சகயோகம் ஸ்னேக ஆத்தா அனுபவ கர்த்தே அன்பினுடைய கையை அனுபவம் செய்கின்றார்கள். நெற்றியாகட்டும் தலையாகட்டும் பாபாவுனுடைய சகயோகம் மற்றும் பாபாவுனுடைய கைகளை அனுபவத்தினுடைய கைகளை அனுபவம் செய்கின்றார்கள். நிச்சய புத்தி நிச்சிந்திரத்தே, யார் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எப்போதும் கவலையற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். आप सभी आदि स्थापना के बच्चों को, நீங்கள் எல்லோரும் ஆதி ஸ்தாபனையினுடைய குழந்தைகளுக்கு ஆதிக்கிய சமயக்க அனுபவம் ஆதியினுடைய அனுபவம் இருக்கின்றன. अभी भी सेवा के आदि निमित्त बच्चों को अनुभव है. இப்போ கூட சேவையில் ஆதி நிமித்தமாக நிற்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த அனுபவம் என்று இருக்கின்றது. ஆதி से सभी बच्चों को बाप मिला. इस स्मृति स्नेह का नशा कितना था. பாபா கிடைத்து விட்டார். இந்த நினைவுனால அன்பில் எவ்வளவு போதை இருந்தது. நாளை तो पीछे मिली, ஞானம் பிறகு தான் கிடைச்சது. लेकिन पहला नशा स्नेह में खोए हुए. முதல்ல போதை அன்பில் தான் மூழ்கி இருந்தார்கள். பாப் ஸ்னேகா சாகர தோ, பாபா அன்பு கடலாக இருக்கின்றார். ஆக மெஜாரிட்டி பச்சை ஆதிச ஸ்னேக சாகர் மே கோயவே, மெஜாரிட்டி குழந்தைகள் ஆதியில் அன்பு கடலில் மூழ்கி இருக்கின்றார்கள். புருஷார்த் கி ரத்தான் மே बहुत अच्छे स्पीड से चले. புருஷார்த்தத்தினுடைய ஸ்பீடு ரொம்ப நன்றாக சென்று கொண்டிருக்கிறார்கள். லேக்கின் ஆனால் என்ன, கோய் பச்சை ஸ்னேக சாகர் மே கோ ஜாத்தே हैं. சில குழந்தைகள் அன்பு கடலில் மூழ்கிடுறாங்க. கோய் சிறு டுபுக்கி லகானே பார் ஆ ஜாத்தே. சில பேர் மூழ்கி உடனே வெளியில் வந்துடுறாங்க. इसलिए जितना कोई हुए बच्चों को मेहनत कम लगती, எவ்வளோ அதிலே மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எவ்வளோ உழைப்பிலிருந்து விலகி இருக்கின்றார்களோ அதை விட மூழ்கி எழுபவர்களுக்கு குறைவாக இருக்கின்றது. கபி மேனத் கபி முகமது தோனுமே ரத்து. சில நேரம் உழைப்பில் இருக்கிறாங்க, சில நேரம் அன்பில் இருக்கிறாங்க, ரெண்டுலையுமே இருக்கின்றார்கள். லேக்கின் ஆனால் ஜோ ஸ்னேமே லவ்லீன் ரத்து, யார் அன்பில் லவ்லீனாக இருக்கின்றார்களோ வ சதா अपने को छत्र छाया के अंदर रहने का अनुभव करते हैं. தன்னைத்தான் எப்பொழுதும் குடை நிழலில் இருக்கின்ற அனுபவத்தை செய்கின்றார்கள். दिल के स्नेही बच्चे मेहनत को भी मोहब्बत में बदल लेते. அன்பான இதயபூர்வமான அன்புடைய குழந்தைகள் உழைப்பை கூட அன்பாக மாற்றி விடுகின்றார்கள். உன்னோக்கே ஆகிய பஹார் ஜெய்சி சமசபி பஹாட்னி, அவர்களுக்கு முன்னாடி மலை போன்ற பிரச்சனை கூட மலையாக இல்லை. ரூஹி சமான அனுபவத்திய, பஞ்சிக்கு சமமாக அனுபவம் ஆகின்றன. பத்தர்வி பாணி சமான அனுபவத்தை, கல்லு கூட நீரை போன்று அனுபவமாகின்றன. தோ ஜெய்சி ஆதி விசேஷ் நீக்கே வாயுமண்டல் மேரே, இன்று எப்படி விசேஷமாக அன்பு என்ற வாயுமண்டலத்தில் இருந்தீர்களோ, அனுபவம் செய்தீர்களோ, மேலத்தை எம் மனோரஞ்சனுவா, அதில் உழைப்பு இருந்ததா இல்லை என்டர்டெயின்மெண்ட் இருந்ததா. ஆய்த்தோ ஸ்னேகா சப்கோ அனுபவம், எல்லோருக்கும் இன்றைக்கி அன்பினுடைய அனுபவம் ஆனது இல்லையா. ஸ்னேமே கோயை வைத்தே, அன்பில் மூழ்கி விட்டீர்களா. கோயை வைத்தே சபி, எல்லோருமே மூழ்கி விட்டீர்களா. அது மேனத்துக்கு அனுபவா, இன்று ஏதாவது உழைப்பினுடைய அனுபவமானதா.
किसी भी बात की मेहनत का अनुभव हुआ ஏதாவது ஒரு விஷயத்தில் உழைப்பினுடைய அனுபவமானதா क्या क्यों कैसी का संकल्प आया ஏன் எதற்கு எப்படி என்ற சங்கல்பங்கள் வந்தனவா स्नेह सब भुला देता है அன்பு எல்லாத்தையுமே மறக்க வைத்து விடுகின்றது तो बाप दादा कहते हैं ஆக बाप दादा என்ன கூறுகின்றார்கள் பாப் கி स्नेह को भूलो नहीं பாபானுடைய இந்த அன்பை ஒரு பொழுதும் மறக்காதீர்கள் स्नेह का सागर मिला है खूब लहराओ அன்பு கடலே கிடைத்து விட்டார் அந்த அலைகளில் என்ஜாய் பண்ணுங்க ஜப் भी कोई मेहनत का अनुभव हो ना எப்பயாவது உங்களுக்கு உழைப்பினுடைய அனுபவம் ஆகுதுன்னு வச்சிங்க क्योंकि माया बीच बीच में पेत तो लेती है ஏன்னா மாயானது இடையிடையே தேர்வு வைக்கின்றது लेकिन उस समय स्नेह के अनुभव को याद करो அந்த நேரம் அன்பினுடைய அனுபவத்தை நினைவுபடுத்துங்கள் तो मेहनत मद में बदल जाएगी உழைப்பு அன்பில் மாறிவிடும் அனுபவம் கற்க देखो பாபா பாருங்கள் சேலஞ்ச் பண்ணுறான் அனுபவம் செய்து பாருங்கள் क्या है गलती क्या हो जाती है ஆனால் என்ன தப்பு நடக்குது தெரியுமா उस समय அந்நேரத்தில் क्या क्यों इसमें बहुत चले जाते ஏன் எதுக்கு என்பதில் நிறைய போயிடுறீங்க जो आया है वो जाता भी है எது வருகின்றதோ அது போயும் விடும் लेकिन ஆனால் जाएगा कैसे எப்படி போகும் स्नेह की याद करने से मेहनत चली जाएगी அன்பாக நீங்கள் நினைவு செஞ்சீங்கன்னா உழைப்பு என்பது சென்று விடும் क्योंकि बाबा அதுக்கும் காரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஏனெனில் सभी को भिन्न भिन्न समय पर बाप दादा दोनों के स्नेह का अनुभव तो है விதவிதமான நேரத்தில் பாப் தாதா இருவருடையும் அன்பு உங்களுக்கு அனுபவம் ஆகியிருக்கின்றது அல்லவா ஏன்னா அனுபவம் இருக்கின்றது அல்லவா கபி தூக்கியானா எப்பயாவது அனுபவம் பண்ணியிருப்பீங்க தானே चलो पता नहीं है तभी तो है எப்போன்னு தெரியாட்டா கூட எப்போயாவது அனுபவம் பண்ணியிருப்பீர்கள் தானே ஓ சமயக்கு யாத் கரோ அந்த நேரத்தை நினைவு செய்யுங்க பாப்கா ஸ்னேக் क्या है பாபாவோட அன்பு எப்படிப்பட்டது பாப்கே ஸ்னேமே क्या क्या अनुभव किया பாபாவோட அன்பில் என்னென்னலாம் அனுபவம் செய்தீர்கள் तो स्नेह की स्मृति से मेहनत बदल जाएगी அன்பனுடைய நினைவு வந்ததுன்னா உழைப்பு என்பது மாறிவிடும் அதுக்கும் பாபா காரணம் சொல்கிறாங்க क्योंकि बाप दादा को किसी बच्चे भी मेहनत की अच्छी नहीं लगती है பாப் தாதாவுக்கு எந்த ஒரு குழந்தையினுடைய உழைப்பின் ஸ்திதியும் பிடிக்கவில்லை மேரே பச்சே और मेहनत என்னுடைய குழந்தைகள் உழைப்பு ரெண்டுக்குமே சம்பந்தமே இல்லைங்கிறார் तो मेहनत मुक्त कब बनेंगे உழைப்பிலிருந்து எப்பொழுது முக்தி அடைவீர்கள் ये संगम युग है जिसमें मेहनत मुक्त சங்கம யுகத்தில் தான் உழைப்பிலிருந்து முக்தி அடைய வேண்டும் மோஜ் மேற सकते ஹாப்பினஸ்ல இந்த ஹாப்பினஸ்லேயே நீங்கள் இருக்க முடியும் மோஜ் நையே तो कोई ना कोई बोझ बुद्धि में உங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம் ஏதாவது ஒரு சுமை உங்கள் புத்தியில் இருக்குது बाप ने कहा है बोझ मुझे दे दो பாபா என்ன சொன்னார் சுமையை என்னிடம் கொடுத்து விடுங்கள் மை பன் கா பூல் ட்ரஸ்டி பஞ்சாவ் நான் என்பதை மறந்து ட்ரஸ்டி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ட்ரஸ்டியாக ஆகிவிடுங்கள் ஜிம்मेवारी बाप को दे दो பொறுப்பை பாபாட கொடுத்துருங்க சுயம் தில் சே சச்சே வச்சே பஞ்சா இதே பூர்வமாக உண்மையான குழந்தைகளாக ஆகிவிடுங்கள் கோலோ और मौज करो விளையாடுங்க ஹாப்பியாக இருங்க காவோ பீவோ சாப்பிடுங்க குடிங்க ஹாப்பியாக இருங்க क्योंकि ये संगम युग सभी युग में ये मौज का युग है இந்த சங்கமம்னா எல்லா யுகங்களையும் விட ஹாப்பியாக இருப்பதற்கான யுகம் इस मौजों के युग में भी मौज नहीं मनाएंगे तो कब मनाएंगे பாபா கேட்குறாங்க மகிழ்ச்சியான இந்த யுகத்திலேயே நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் எப்போ தான் மகிழ்ச்சியை கொண்டாடுவீர்கள் बाप दादा जब देखते हैं ना कि बच्चे बोझ उठा के बड़े मेहनत कर रहे हैं பாப் தாதா எப்போ பார்க்குறாங்களோ குழந்தைகள் சுமையை தூக்கிட்டு ரொம்ப உழைத்து கொண்டே இருக்கின்றார்கள் தேனை தேத்தே பாபாவிடம் கொடுத்து விடுவதில்லை உதவி விட்டாலே தானாகவே சுமையை தூக்கி கொள்ளுகின்றார்கள்
तो बाप को तो तरस पड़ेगा ना. பாபாவுக்கு இரக்கம் வரும் அல்லவா, ரஹம் ஆகினா கருணை வரும் அல்லவா. மோதுக்க சமய மேனத் ஆச்சரியமாக படுறார். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் உழைப்பா. ஸ்னேமே கோ ஜாவோ, அன்பில் மூழ்கி விடுங்கள். ஸ்னேக்கு சமைக்கோ யாது கரும், அன்பான அந்த நேரத்தை நினைவில் கொண்டு வாங்க. ஹரேக்கோ கோய் ந கோய் சமய விசேஷ ஸ்னேக்கி அனுபூதி ஹோத்தி. ஒவ்வொருவருக்கும் கூட ஏதாவது ஒரு நேரத்தில் விசேஷமான அன்பினுடைய அனுபவம் கண்டிப்பாக ஆகியே இருக்கும். பாப் ஜான்தா ஹை, பாபாவுக்கு இது தெரியும். हुई है, ஆகி இருக்கின்றது. लेकिन याद नहीं करते हो, ஆனால் அதை நீங்கள் நினைவு செய்வதில்லை. मेहनत को ही देखते रहते, उलझते रहते. உழைப்பையே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், குழம்பிக் கொண்டே இருக்கின்றீர்கள். अगर आज भी अमृत वेले से अब तक बाप दादा दोनों अथॉरिटी के स्नेह का दिल से अनुभव किया तो आज के दिन को भी याद करने से स्नेह के आगे मेहनत समाप्त हो जाएगी. இன்றைக்கு அமிர்த வேலையிலேருந்து இப்போ வரைக்கும் பாப் தாதா 2 அத்தாரிட்டியையும் நீங்கள் அனுபவத்தை செய்தீர்களாக இருந்தால் இன்றைய தினத்தை நீங்கள் நினைவு செஞ்சாலே போதும். அந்த நினைவுக்கு முன்னாடி உழைப்பு என்பது முடிவடைந்து விடும். अभी बाप दादा इस वर्ष में हर एक बच्चे को स्नेह युक्त मेहनत मुक्त देखना चाहते हैं. இப்பொழுது பாப் தாதா இந்த வருஷத்தில் ஒவ்வொரு குழந்தைகளையும் அன்பு யுக்தியுடையதாகவும் உழைப்பிலிருந்து முக்தி அடைந்தவர்களாகவும் பார்க்க விரும்புகின்றார்கள். மேனத்துக்கா நாம் நிஷான் தில்மே நேர, உழைப்பினுடைய பேரு அடையாளம் கூட உங்கள் இதயத்தில் இருக்கக்கூடாது. ஜீவன்மே நேர, வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. ஹோ சக்தா ஹே, சூப்பராக பாபா கேட்குறாங்க, அது முடியுமா? हो सकता है, ரெண்டாவது தடவை கேட்குறார், அது முடியுமா? जो समझते हैं करके ही छोड़ना, हिम्मत वाले हाथ उठा, செய்தே விடுவோம் காட்டுவோம் என்பவர்கள் தைரியமுடையவர்கள் கைகளை உயர்த்துங்கள். அது விசேஷ ஐசிஆர் பச்சுக்கு பாப்கா விசேஷ வரதான என்று விசேஷமாக அப்படிப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாபாவினுடைய விசேஷமான வரதானம் மேனத் முக்து ஹோனேகா, உழைப்பிலிருந்து விடுதலை அடையுங்கள். ஸ்வீகார ஏற்றுக்கொள்கின்றீர்களா? फिर कुछ हो जाए तो क्या करेंगे, ஏதாவது ஆயிட்டுனா என்ன செய்வீங்க? क्या क्यों में नहीं करेंगे ना, ஏன் எதுக்குங்கிற கேள்வியில் கேட்க மாட்டீர்கள் தானே. முஹப்பத் के समय को याद करना, அன்பான அந்த நேரத்தை நினைவு செய்யுங்கள். அனுபவம் को याद करना, அனுபவம் में खो जाना, அனுபவத்தை நினைவு செய்யுங்க, அந்த அனுபவத்திலேயே மூழ்கி விடுங்கள். आपका वायदा है, உங்களுடைய உறுதிமொழி. பாப்கி பச்சோं के पूछते हैं, பாபா கூட குழந்தைகளிடம் இந்த கேள்வி கேட்குறாராம். आप सबका वायदा है, உங்கள் எல்லாருடைய உறுதிமொழி என்ன? हम बाप द्वारा 21 जन्मों के लिए जीवन मुक्त अवस्था का पद प्राप्त कर रहे हैं, करेंगे ही. பாபாவிடமிருந்து 21 ஜென்மங்களுக்கான ஜீவன் முக்தி நிலையை பதவியை பிராப்தி அடைந்து கொண்டே இருக்கின்றோம், அடைந்து கொண்டே இருப்போம். तो जीवन मुक्त में मेहनत होती है क्या? ரொம்ப டெக்னிக்கலாக கேட்குறாங்க. ஜீவன் முக்து என்ற நிலையில் உழைப்பு இருக்குமா என்ன? 21 ஜென்மம் ஏக் ஜனம் சங்கம் கா ஹை, அதில் பியூட்டி. 21 ஜென்மத்தில் ஒரு ஜென்மம் எது? இந்த சங்கம யுகத்தினுடையது. ஆப்கா வாய்தா 21 ஜென்மம் கா ஹை, உங்களுடைய உறுதிமொழி என்ன? 21 ஜென்மங்களுக்கு. 20 ஜென்மம் கா नहीं है, 20 ஜென்மங்களுக்கு கிடையாது. சத்தியுகம் தெரியாததுக்கு மட்டும் கிடையாது, சங்கம யுகத்திற்கு தான். तो अभी से मेहनत मुक्त अर्थात இப்பொழுதிலிருந்து உழைப்பிலிருந்து விடுதலை அடைந்தவர்கள். அப்படின்னா என்னுடைய அர்த்தம் என்ன? ஜீவன் முக்த் பேஃபிக்கர் பாதுஷா, ஜீவன் வாழ்க்கையிலிருந்து முக்தி மற்றும் கவலையற்ற பாதுஷாக்கள். அபிக்கு சம்ஸ்கார் ஆத்மாவும் 21 ஜனம் எமர்ஜ் रहेंगे. இப்போ உங்களுடைய சம்ஸ்காரம் தான் 21 ஜென்மங்கள் எமர்ஜாக இருக்கும். तो ஆக 21 ஜனம் கா வருஷா லியானா, 21 ஜென்மங்களுக்கான ஆஸ்தியை அடைந்து விட்டீர்கள் தானே. யா லேனா அவி, இல்லை இப்பொழுது தான் அடைய வேண்டுமா? तो अटेंशन प्लीज़,
பாபா பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க, கவனமாக இருங்கள். மேனத் முக்த் சந்துஷ்டனா சந்துஷ்ட கர்ணா. உழைப்பிலிருந்த முக்தி அப்படின்னா என்ன? திருப்தியாக இருப்பது, பிறரை திருப்திப்படுத்துவது. சிர்ஃப் ரஹனானே கர்ணாபிக, நீங்கள் மட்டும் இருக்கக்கூடாது, பிறரையும் செய்ய வைக்க வேண்டும். அது எது? திருப்தி. தபி மேனத் முக்த் होंगे அப்போ தான் நீங்கள் உழைப்பிலிருந்து முக்தி அடைவீர்கள் அல்லவா? நான் ரோஜு கோயின கோஜ் போஜ்கி பாத்தேன், இல்லைன்னா டெய்லி ஏதாவது ஒரு சுமைக்கான விஷயங்கள், மேனத்துக்கு பாத்தேன் உழைப்புக்கான விஷயங்கள், கியா கியோங்கி பாஷாமே ஆயேகி, ஏன் எதற்கு என்ற மொழியில் தான் அது உங்களிடம் வருகின்றது. ஆக ஏன் எதுக்கு என்ற கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்று ஏதாவது சுமை அல்லது உழைப்பு உங்களிடம் வருகின்றது என்று பொருள். அபி சமைக்கு சமீப்தாக்கோ தேக் ரஹே ஹோ, நேரத்தினுடைய அருகாமையை இப்போ பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஜெய்சே சமைக்கு சமீப்தா ஹோ ரஹி ஹை, எப்படி நேரம் அருகாமையில் வந்து கொண்டே இருக்கின்றதோ, ஆப் சப்கா பி பாப் கே சாத் சமீப்தா கா அனுபவம் பன்னா சாஹியே. நீங்கள் பாபாவுடைய அருகாமையில் இருக்கின்ற அனுபவமும் அதிகரிக்க வேண்டுமல்லவா? बाप से आपकी समीपता समय की समीपता को समाप्त करेगी. என்ன பியூட்டிஃபுல்லாக கான்செப்டை பாபா சொல்கிறார் பாருங்கள். உங்களுடைய அருகாமை பாபாவுக்கு எவ்வளவோ அதை பொறுத்து தான் நேரத்தினுடைய முடிவுக்கு அருகாமையும் இருக்கும். क्या आप सभी बच्चों को आत्माओं के दुख अशांति का आवाज़ कानों में नहीं सुनाई देता? அனைத்து குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து ஆத்மாக்களுடைய துக்கம் அசாந்தியினுடைய சப்தங்கள் காதுகளில் கேட்கவில்லையா? ஆபி புருஜ் பிஹோ, நீங்கள் தான் மூதாதையர்களும் கூட, பூஜ்ய பிஹோ பூஜிக்க தகுந்தவர்களும் கூட. தோஹே பூர்வஜ் ஆத்மாயே, பாபா நம்மளை பார்த்து எப்படி விழிக்கிற பாருங்கள். ஓர் மூதாதையர்னால ஆத்மாக்களே, हे पूज्य आत्माएं, पूज्य के तहत आत्माக்களே, कब विश्व कल्याण का कार्य संपन्न करेंगे? எப்போ உலக நன்மைக்கான காரியத்தை संपन्नமாக செய்வீர்கள்? बाप दादा ने समाचारों में देखा है, बाप दादा செய்திகளில் பார்த்தாங்க. हर वर्ग वाले अपनी अपनी मीटिंग करते हैं. ஒவ்வொரு விங்ஸினரும் அவங்கவுங்க மீட்டிங் பண்ணுறாங்க, प्लान बनाते हैं, பிளானும் செய்கிறாங்க. விஸ்வ கல்யாண்க்கு கதிக்கோ தீவிர கைசே கரே, உலக நன்மைக்கான காரியத்தினுடைய ஸ்பீடை எப்படி அதிகரிப்பது? பிளான் तो बहुत अच्छा बनाते हैं, பிளான் என்னமோ ரொம்ப நன்றாக செய்கிறார்கள். லேக்கின் பாப் தாதா பூச்சித்தே, ஆனால் பாப் தாதா என்ன கேட்குறாங்களா? ஆக்கிர் பி கப் தக், எது வரைக்கும்? இஸ்கா உத்தர் தாதியோன்னே தேங்கே, இதனுடைய பதில் தாதிகள் கொடுப்பாங்க. ஆக்கிர் கப் தக், எதுவரை? இதுதான் கேள்வி. பாண்டவ தேங்கே ஆக்கிர் கப் தக், பாண்டவர்கள் சொல்ல முடியுமா எது வரைக்கும்? बाप की प्रत्यक्षता हो, यह सभी हर वर्ग की प्लान बनाने में लक्ष्य रखते हैं. பாபா பிரத்யட்சமாக வேண்டும், இது அனைத்து விங்ஸினரும் பிளான் பண்ணும்போது லட்சியத்தை வைக்கின்றார்கள். லேக்கின் பிரத்யக்ஷதா ஹோகி திட பிரதிஞ்ஞா சே, பிரத்யக்ஷதா எப்போ இருக்கும்? திடமான பிரதிங்கை உறுதிமொழியின் மூலமாகத்தான். பிரதிஞ்ஞாமே திடத்தா, உறுதிமொழியில் திடத்தன்மை. कभी किसी कारण से वह बातों से दृढ़ता कम हो जाती है. உறுதிமொழியில் திடத்தா ஏன் இல்லாமல் போயிடுதுன்னா, ஏதாவது ஒரு காரணத்தினால ஏதாவது ஒரு விஷயத்தில் திடத்தன்மை என்பது குறைந்து விடுகின்றது. பிரதிங்கா बहुत अच्छी करते हैं, உறுதிமொழி ரொம்ப நல்லா செய்கிறாங்க. அமிர்த வேலைகர் ஆப் சுன் சகோத்தோ, நீங்கள் அமிர்தத்தில் கேட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. बात तो सुनते हैं, बाबा கேட்டுக்கொண்டிருக்கார். आपके पास ऐसे अभी साइंस के साधन नहीं दिया है जो सभी के दिल का आवाज़ सुन सके. உங்களுக்கு இது வரைக்கும் அப்படிப்பட்ட சயின்ஸினுடைய ஒரு சாதனத்தை கொடுக்கல, எல்லாருடைய இதயத்திலையும் என்ன சவுண்டு வருதுன்னு. பாப் தாதா சுந்தேன், பாப் தாதா கேட்குறாங்க. வாய்தாய்க்கோ மாலா, உறுதிமொழிகளுடைய மாலை. சங்கா கர்ணைக்கு பார்த்து இத்தனி अच्छी चीज़ दिल खुश करने वाली थी. சங்கல்பத்தில் அப்படிப்பட்ட விஷயங்களாம், நல்ல நல்ல விஷயங்கள், இதே ரொம்ப குஷியாகி விடுகின்றது. ஜோ பாப் தாதா கேத்தே வா பச்சே வா. அப்போ பாப் தாதா என்ன சொல்கிறாங்களா? ஆகா குழந்தைகளே ஆகா, சுனாயா கியா கியா கருத்தேன், சொல்லட்டுமா
என்னென்னலாம் சொல்கிறாங்க. ஜப் கரமே ஆத்தே हो ना, எப்போ செயலில் வருகின்றார்களோ முரளி தக் भी 70% ठीक होते हैं. முரளி வரைக்கும் 75% தான் நல்லா இருக்காங்களாம். लेकिन जब कर्म योग में आते हो, எப்போ நீங்கள் கர்மயோகத்தில் வருகின்றீர்களோ उसमें फ़र्क पड़ जाता है. அதில் தான் வித்தியாசம் வந்து விடுகின்றன. कुछ संस्कार कुछ सुबह और संस्कार सामना करते हैं. கொஞ்சம் சன்ஸ்காரம் அல்லது கொஞ்சம் சுபாவம். இந்த சுபாவமும் சன்ஸ்காரம் தான் உங்களை எதிர்கொள்ளுகிறது. उसमें प्रतिज्ञा दृढ़ के बजाय साधारण हो जाती. அப்போ திடத்தன்மை என்பது சாதாரணமாக ஆகிவிடுகின்றது. திடத்தாக்கி பர்சன்டேஜ் கம் हो जाती है. திடத்தன்மைத்தினுடைய பர்சன்டேஜ் என்ன ஆயிடுது, குறைந்து விடுகின்றது. பாப் தாதா ஏக் கேல் பச்சோं का देख मुस्कुराते. குழந்தைகளுடைய ஒரு விளையாட்டை பார்த்து புன்முறுவல் பூக்கின்றார். கவுன்சா கேள் கர்த்தே ஹோ, என்ன விளையாட்டு விளையாடுகின்றீர்கள், बताएं क्या, சொல்லட்டுமா என்ன. बाप दादा को तो देखने में रहम आता है, मज़ा भी आता है. அதை பார்க்கும்போது பாப் தாதாக்கு கருணையும் வருகிறது, மகிழ்ச்சியும் வருகின்றது. क्योंकि ஏனெனில் बाप दादा देखते हैं, बाप दादा என்ன பார்க்குறாங்களாம், बच्चे अपनी बात दूसरे के ऊपर रखने में बहुत होशियार. தான் விஷயத்தை பிறர் மேலே வைக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்கள். क्या खेल करते, என்ன விளையாட்டு விளையாடுறாங்க, பாத்தையும் பண்ணா தேத்தே, விஷயங்களை உருவாக்கி விடுகின்றார்களாம். விஷயமே இருக்காது, ஆனால் விஷயங்களை உருவாக்கி விடுகின்றார்கள். சோச்சுதே கவுண்ட் தேக்கினேவல்ல, என்ன யோசிக்கிறாங்களா, யார் பார்க்குறாங்க. மை ஜானு மேரி தில் ஜானே, எனக்கு தான் தெரியும், என் இதயத்துக்கு தான் தெரியும். பாப் தோ பரந்தாமே சுக்ஷந்தன்மே பைட்டா. ஒரு பாபா பரந்தாமத்தில் உட்காந்துருக்காரு, இன்னொரு பாபா शिक्षा मदनத்தில் இருக்கார். अगर किसको कहो को ये नहीं करना चाहिए तो केल क्या करते हैं पता है. யாருக்காவது இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் என்ன விளையாட்டு விளையாடுறாங்க தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா. हाँ हुआ तो है, ஆமாம் ஆகிவிட்டது. लेकिन ज़रूर डालते हैं, ஆனால் என்பதை கண்டிப்பாக சொல்லுகின்றார்கள். लेकिन क्या, ஆனால் என்ன, ऐसे தானா, ऐसे किया ना, ऐसे होता है ना तभी हुआ. அப்படி இருந்தது, அப்படி நடந்தது, அப்படி ஆகியது, அதனால் தான் இப்படி ஆகியது. மேரே நெய் கியா, ஐசே हुआ तभी, நான் ஒன்றும் செய்யலை, அப்படி நடந்ததுனால அப்படி ஆயிடுச்சு. அபி இஸ்னே தியா தபி கியா, இவங்க இப்படி செஞ்சாங்க அதனால தான் அப்படி செஞ்சேன். நான் तो मैं नहीं करता, இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன். இது என்ன ஆகுது, अपने महसूस था रियलाइजेशन कम है. நம்மளுடைய அனுபவம் ரியலைசேஷன் குறைவாக இருக்கின்றது. அச்சா மானோ உஸ்னே ஐசா கியா, பாபா சொல்கிறேன், சரி அவர் அப்படியே செஞ்சார்னு வச்சிங்க. தபி ஆப்னே கியா, சலோ बहुत अच्छा, ஆப்னே செஞ்சீங்களா அதனாலன்னு சொல்கிறீங்களா, சரி ரொம்ப நல்லது. பहला नंबर ஓ हुआ, दूसरा नंबर आप, ठीक है. முதல்ல அவங்க அப்படி செஞ்சாங்க, ரெண்டாவது நம்பரில் நீங்கள் அப்படி செஞ்சீங்க, சரி தானே. பாப் தாதா ஏ பி मान लेते हैं, சரி இதை கூட பாப் தாதா ஏற்றுக்கொள்கிறார். நீங்களா செய்யலை, அவங்க செஞ்சனால நீங்கள் செஞ்சீங்க. आप पहला नंबर नहीं है, दूसरा नंबर है. நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் நம்பர் கிடையாது, உங்களுடையது ரெண்டாவது நம்பர். लेकिन ஆனால் अगर आप सोचते हो कि पहला नंबर परिवर्तन करे तो मैं ठीक हूँ, ठीक है, அந்த முதல் நம்பர் மாறட்டும் அப்புறம் நான் சரியாவேன் அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக. எய் சமஸ்தே ஒன்றா உசமே, அந்நேரம் அதைத்தானே நினைக்கிறீங்க நீங்கள். மானோ பहला नंबर परिवर्तन करता है, முதல் நம்பரில் அவங்க மாற்றத்தை கொண்டு வரான்னு வச்சுங்க. बाप दादा सभी पहले नंबर वाले को कहते हैं आपकी गलती है, आपको परिवर्तन करना है, ठीक है. बाप दादा ஆகட்டும் இல்லை நிமித்தமானவங்களும் சொல்கிறாங்க, இது உங்களுடைய தவறு, நீங்கள் மாற வேண்டும், சரிதானே. अच्छा अगर पहले नंबर वाले ने परिवर्तन किया तो पहला नंबर किसको मिलेगा. फर्स्ट नंबरिல் உள்ளவங்க மாற்ற கொண்டு வந்தால் அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் யாருக்கு கிடைக்கும். आपको तो पहला नंबर नहीं होगा, உங்களுக்கு அந்த முதல் நம்பர் வராது. परिवर्तन शक्ति में आपका पहला नंबर नहीं होगा. மாற்றக்கூடிய சக்தியில்
உங்களுக்கு முதல் நம்பர் வராது. पहला नंबर आपने उसको दिया तो आपको कौन सा नंबर हुआ? முதல் என்ன அவருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நம்பர்? दूसरा हुआ ना, ரெண்டாவது நம்பர் இல்லையா? अगर आपको कहें दूसरा नंबर है तो मंजूर करेंगे. உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு செகண்ட் நம்பர் தான் முதல் இல்லைன்னு, உங்களை ஏற்றுக்கொள்வீர்களா? करेंगे कहेंगे नहीं ऐसा था वैसे था कैसे था. ये भाषा बहुत खेल में आती है. அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, எப்படி நடந்தது, இதற்கான பாஷை ரொம்ப விளையாடுறீங்க நீங்கள். ஐசே வைசே கைசே ஏக்கேல் பந்து கற்கே அப்படி இப்படி எப்படி என்ற விளையாட்டெல்லாம் முடிவடைய செய்துவிட்டு முஜே பரிவர்த்தன் ஓனாக நான் மாற வேண்டும். மை பரிவர்த்தன் ஓகே दूसरों को परिवर्तन करो. நான் எனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்து பிறரிடம் மாற்றத்தை கொண்டு வருவேன். लेकिन अगर दूसरे को परिवर्तन नहीं कर सकते हो, பிறரை உங்களால் மாற்ற முடியலன்னு வச்சிங்க, शुभ भावना शुभ कामना तो रख सकते हो ना. शुभ भावனை மற்றும் शुभ कामना உங்களால் வைக்க முடியும் தானே. वो तो आपकी अपनी चीज़ है ना, அது உங்களுடையது தானே. तो है अर्जुन मुझे बनना, ஓ அர்ஜுனனாக நானே ஆக வேண்டும். पहला विश्व की राजधानी लक्ष्मण के समीप आपको आना है. முதல் உலகத்தினுடைய ராஜதாரி லக்ஷ்மணனுக்கு அருகாமையில் நீங்கள் வர வேண்டும். யார் दूसरे नंबर वालों का இல்லை ரெண்டாவது நம்பரில் கூட இருக்கவங்க கூட வருவீங்களா? बाप दादा की इस वर्ष की यही आशा है. बाप दादाக்கு இந்த வருஷம் இந்த ஒரே ஒரு ஆசை தான். சபி பிராமண ஆத்மே அனைத்து பிராமண ஆத்மாக்களும் பிரம்ம குமார் குமாரி ஜெய்சே यहाँ का பேஜ் लगाते हो ना, எப்படி பிரம்ம குமார் குமாரிகள் இங்கே இந்த பேட்ச் எல்லாம் போட்டுக்கிறீங்க இல்லையா, சபி लगाते எல்லாருமே பேட்ச் போடுறீங்க தானே. यहाँ भी आते हो तो आपको बैज मिलता है ना. இங்கே நீங்கள் வரும்போது கூட உங்களுக்கு பேட்ச் கிடைக்கின்றது அல்லவா. சாहे कागज़ का सोने का चांदी का, ஒன்று பேப்பரில் கிடைக்கும், இல்லைன்னா தங்கத்தில், இல்லைன்னா வெள்ளியில். ஜெய்சே பேஜ் லகாத்தே ஹோ, இங்கே எப்படி நீங்கள் பேட்ச் போட்டுக்கிறீங்களோ அதே மாதிரி தில்மே மண்மே ய பேட்ச் லகா, உங்கள் இதயத்தில் மனசில் இந்த பேட்சை போட்டுக்குங்க. முஜே பரிவர்த்தன் ஹோனா ஹை, நான் மாற வேண்டும். முஜே நிமித்த பன்னா ஹை, நான் நிமித்தமாக ஆக வேண்டும். ய பதலே, ய பாத் பதலே, ய व्यक्ति बदले, सरकम्स बदले नहीं. இது மாறட்டும், இந்த விஷயம் மாறட்டும், இந்த மனுஷன் மாறட்டும், இந்த சூழ்நிலை மாறட்டும் சொல்லக்கூடாது. முஜே பதல்னா ஹை, நான் மாற வேண்டும். बातें तो आएंगी, விஷயங்கள் வரத்தான் செய்யும். आप ऊंचे जा रहे हो, நீங்கள் உயர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றீர்கள். उसने स्थान पर समस्या भी तो ऊंची आती है ना. உயர்ந்த இடத்துல உயர்ந்த பிரச்சனைகளும் தானே வர செய்யும். लेकिन ஆனால் जैसे आज नंबरवार यदाशिने की स्मृति का वायुमंडल था, இன்னைக்கு அவங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அன்பினுடைய நினைவுமல वायुमंडल இருந்தது. ऐसे अपने मन में सदा स्नेह में लवलीन रहने का वायुमंडल सदा इमर्ज रखो. தன்னுடைய மனதில் எப்பொழுதும் அன்பில் லவ்லீனாக இருக்கக்கூடிய வாயுமண்டலத்தை எப்போதும் எமர்ஜ் ரூபத்தில் வையுங்கள். பாப் தாதா के पास समाचार बहुत अच्छे अच्छे आते. பாப் தாதா கிட்ட ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் வருகின்றனவா. संकल्प तक बहुत अच्छे हैं, சங்கல்பம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸ்வரூப்மே ஆனமே யதாசக்தி हो जाते. स्वरूपத்தில் வர்றதில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் வர்றாங்க. अभी 2 मिनट के लिए सभी परमात्मा स्नेह संगम के आत्मिक मौज की स्थिति में स्थित हो जा. இப்போ 2 நிமிஷம் பரமாத்மா அன்பு சங்கமயத்தினுடைய ஆன்மீக மகிழ்ச்சியினுடைய ஸ்திதியில் இருங்க. பாபா டில் கொடுக்குறாங்க. यही अनुभव हर दिन बार बार समय प्रति समय अनुभव करते रहना. இந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் அடிக்கடி நேரத்துக்கு ஏற்ப அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். ஸ்னேகொன்னை சோடுனா, அன்பு ஒருபொழுதும் விட்டு விடாதீர்கள். अच्छा நல்லது. चारों ओर के योग युक्त युक्ति युक्त राजयुक्त
खुशी भी राज को जान सदा राजी करने वाले. நாலா பக்கங்களிலும் உள்ள யோக யுக்தான யுக்தி யுக்தான ராஜ் யுக்தியான தானும் ரகசியத்தை புரிந்து கொண்டு எப்பொழுதும் ராஜியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ராஜே ரஹனேவாலே தானும் ராஜாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு सर स्वयं राजी नहीं करना है, राजी करना भी है. ऐसे ज़्यादा स्नेह के साग में लवलीन बच्चे हों. வெறுமனே பிறரை மட்டும் ராஜி பண்ணுறதில்ல, நாமளும் ராஜியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எப்பொழுதும் அன்பின் கடலில் லவ்லீனாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சதா பாப் சமான் பண்ணைக்கு தீவிர கத்திக்கு புருஷார்த்தி வச்சவங்க பாபா சமமாக ஆவதற்கான தீவிர கதியினுடைய புருஷார்த்தி குழந்தைகளுக்கு சதா சம்போ கோபி சஹஜ் சம்போ கர்னேவாலி எப்பொழுதுமே முடியாததை சகஜமாக முடிவடைய செய்யக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாவுக்கோ சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு சதா பாப்கி சாத் ரஹனேவாலி எப்போதுமே பாபாவு கூடவே இருக்கக்கூடியவர்கள் பாப்கி சேவமே சாத்தி ரஹனேவாலி பாபாவுடைய சேவையில் துணையாக இருக்கக்கூடியவர்கள். ஐசி அப்படிப்பட்ட அவங்களாம் யார்? பாபா பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லாக வேர்டை காயின் பண்ணுறான்னு. बहुत லக்கி அவர் லவ்லி பச்சவங்க. லக்கி மற்றும் லவ்லி குழந்தைகளுக்கு ஆஜ்கி அவ்வக்த திவஸ்கி என்ற அவ்வக்த நாளினுடைய அவ்வக்த ஃபரிசா ஸ்வரூப்கி அவ்வக்த ஃபரிசா ஸ்வரூபத்தினுடைய யாத் பியார் அவர் தில்கி துவாய் அன்பு நினைவுகள் மற்றும் இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள். அச்சா நல்லது. இன்னைக்கு பாப் தாதா வரதானம் கொடுக்குறாங்க. याद के जादू मंत्र द्वारा सर्व सिद्धियाँ प्राप्त करने वाले सिद्धि स्वरूप भव. வெற்றி சொரூபமாக ஆகுங்கள், சித்தி சொரூபமாக ஆகுங்கள். சித்தி சொரூபம்னா என்ன? எல்லா சித்திகளையும் பிராப்தி அடையணும், அவங்க தான் சித்தி சொரூபம். எல்லா சித்திகளையும் நீங்கள் பிராப்தி அடையணும்னா நினைவு என்ற மந்திரத்தின் மூலமாக அனைத்து பிராப்தி சித்திகளையும் பிராப்தி அடையக்கூடிய வெற்றி சொரூபமாக ஆகுக. பாப்கி யாத் ஹி ஜாது கா மந்திர है. பாபாவுடைய நினைவு தான் मंत्रवादियनुடைய मंत्रम. इस जादू के मंत्र द्वारा जो सिद्धि चाहो वो प्राप्त कर सकते हो. இந்த மந்திரவாதியினுடைய மந்திரத்தின் மூலமாக எதை வெற்றியை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதை உங்களால் அடைய முடியும். जैसे स्कूल में भी किसी कार्य की सिद्धि के लिए मंत्र जपते. कोई ஸ்கூலில் கூட பாருங்கள், ஸ்தூலமாக கூட ஏதாவது ஒரு காரியத்தில் சித்தி அடையணுன்னாக்கா மந்திரத்தை ஜபிக்கின்றார்கள். ஐசி அதே மாதிரி यहाँ भी अगर किसी कार्य में सिद्धि चाहिए, இங்கே கூட ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சித்தி ஆக வேண்டால் யாத் கா மகாமந்திரக்கு வித்தி சுரூப. இந்த நினைவு தான் மகா மந்திரமாக இருக்கின்றது, வித்தி स्वरूपமாக இருக்கின்றது. ये जादू मंत्र सेकंड में परिवर्तन कर देता. இந்த மந்திரம் ஒரு செகண்டில் மாற்றத்தை கொண்டு வந்து விடுகின்றது. இசை சதா சுமிருத்தி में रखो. இதை எப்போதுமே நினைவில் வைங்க. तो सदा सिद्धि स्वरूप बन जाएंगे. எப்போதுமே வெற்றி स्वरूपமாக ஆகிவிடுவீர்கள். क्योंकि ஏனெனில் याद में रहना बड़ी बात नहीं है. நினைவில் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. சதா याद में रहना यही बड़ी बात. எப்பொழுதுமே நினைவில் இருக்கணும், இதுதான் பெரிய விஷயம். इसी से सर्व सिद्धियाँ प्राप्त होती है. அதன் மூலமாகத்தான் சர்வ சித்திகளும் வெற்றிகளும் உங்களுக்கு பிராப்தி ஆகின்றன. இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. செகண்ட் மே விஸ்தார் கோ சார் ரூப் மே சமா லேனா. ஒரு வினாடியில் விஸ்தாரத்தை சார் ரூபத்தில் கரைத்து கொள்வது என்றால் என்ன அர்த்தம்? அந்திம் சர்டிஃபிகேட் லேனா, கடைசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் பெறுகிறீர்கள். இன்றைக்கி வைத்த இஷாரா இந்த நவம்பர் மாதத்திற்கானது அஷரீரி மற்றும் விதேசிதியினுடைய பயிற்சியை அதிகரியுங்கள். அதற்கான எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்கு, जैसे कोई शरीर के वस्त्र सहज उतार सकते हो, எப்படி எந்த ஒரு சரீரத்தினுடைய ஆடையும் சகஜமாக உங்களால் கயட்ட முடிகின்றது. ஐசே ஹி அதே மாதிரி ஷரீர் பி வஸ்திர பி சஹஜ் உத்தார் சக்கும். ஷரீரம் என்ற இந்த ஆடையை கூட
ஈஸியாக உங்களால் கட்ட முடிய வேண்டும். சஹஜே समय पर धारण कर सको, அதே மாதிரி ஈஸியாக அதை தாரணையும் செய்ய முடியணும். इसका अभ्यास चाहिए, இதற்கான பயிற்சி வேண்டும். अगर वस्त्र तंग व राइट है तो सहज उतार नहीं सकते हैं. ஆனால் அந்த ஆடையானது டைட்டாக இருக்குன்னு வச்சிங்க, உங்களால் அவ்வளோ ஈஸியாக கட்ட முடியாது. ஐசே அதே போன்று தேவரூபி வஸ்திரபி, தேகமென்ற இந்த ஆடையை கூட கிசி சன்ஸ்கார் மே சிப்கா हुआ, ஏதாவது ஒரு சன்ஸ்காரத்தில் மாட்டிக்கொண்டு ஒட்டி கொண்டிருந்தால் டைட் நோ, அது மாதிரி டைட்டாகவும் இருக்கக்கூடாது. इसके लिए सभी बातों में ஈஸி रहो, அனைத்து விஷயங்களிலும் ஈஸியாக இருங்கள். எது ஈஸி रहेंगे तो सभी कार्य ஈஸி होंगे. நீங்கள் ஈஸியாக இருந்தீங்கன்னா எல்லா காரியங்களும் என்ன ஆகிடும், ஈஸியாகிவிடும். जितना पुराने संस्कारों न्यारा रहेंगे, எவ்வளவுக்கு எவ்வளவு பழைய சன்ஸ்காரங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு இருப்பீர்களோ உத்தனா அவஸ்தா பி நியாரி, அந்த அளவுக்கு உங்கள் மனநிலை கூட விடுபட்டதாக, அதாவது விதேகி சகஜ் பன்சாய்க்கு, விதேகியாக சகஜமாக ஆகி விடுவீர்கள். ஆக இன்றைக்கி அவ்யக்த பாப்தாதா உண்மையான அன்பானவர்களாக ஆகி அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் கொடுத்து விட்டு மகிழ்ச்சியை அனுபவம் செய்யுங்கள். உழைப்பிலிருந்து முக்தி அடையுங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே.